ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனுஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கஸ்டர்ட் பவுடர்னு நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கெட்டால் கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து நான் இப்போது ஒரு பொமோகிரானேட்டை உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஆப்பிளை வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பனானா வந்து ஏலக்கி பனானா இருக்குல்ல, அதில் வந்து 3 பனானா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சின்னதாக தான் இருக்கும், அதனால் 3 பனானா. நீங்கள் இதில் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து தண்ணி விடுற மாதிரி பழம் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் பால் வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதுக்காக தர்பூசணி, மஸ்க் மெலன் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பழத்தை தவிர்த்துட்டு நீங்கள் மற்றபடி மேங்கோ, அது எந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடுப்பில் காய வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நான் 2.5 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலில் இதை வந்து கலக்கிக்கலாம். நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அதுக்குள்ளே பால் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்குது. நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பால் நல்லா கொதிக்க வைங்க, அடியில் பிடிச்சிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ அடுப்பு வந்து இது பண்ணிடாதீங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடரை அது கூட ஆட் பண்ண போகிறோம். கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணோம்னா அடியில் தங்க ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் கலக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் ஃபுல்லும் பாலில் மிக்ஸ் ஆகி வந்துடும். நீங்கள் கை எடுத்துடாதீங்க, இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு அப்போ கஸ்டர்ட் பவுடர் கட்டியாக ஆரம்பிச்சிரும் நம்ம கை எடுத்துட்டா. நான் இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு அரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறமா நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுவே தெரியும் பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பால். இந்த இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போது நான் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு பார்த்தீங்களா, திக் கன்சிஸ்டன்சி ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். நான் இப்போ இது கூட நம்ம ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆப்பிள் அப்புறம் பனானா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் அதோட டேஸ்ட்டே போயிடும். நல்லா ஆற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். நான் ஆப்பிளும் பனானாவும் ஆட் பண்ணிட்டேன். பொமோகிரானேட்டை வந்து லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நம்ம முன்னாடியே வந்து பொமோகிரானேட் ஆட் பண்ணால் பொமோகிரானேட்டோட அந்த துவர்ப்பு இருக்குல்ல, அது வந்து பாலில் மிக்ஸ் ஆகிரும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஆப்பிளும் பனானா மேங்கோ அதெல்லாம் வந்து டேஸ்ட் இது கொடுக்கும். பொமோகிரானேட் மட்டும் இந்த துவர்ப்பு தன்மை வந்து பாலில் வந்துடும். அதனால் நீங்கள் இது கூடவே ஆட் பண்ணணும்னு இல்லை. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் குடித்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ பவுலில் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது மேலே பொமோகிரானேட் தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.